ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பால்வாடியிலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா சத்து மாவு, அந்த சத்து மாவை வச்சு தான் ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் சத்து மாவு எடுத்துக்கிட்டேன். இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூடவே நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா இதை பூ மாதிரி திருவி எடுத்துக்கலாம். நம்ம திருவின தேங்காய் வைப்போம். வானல்ல நெய்லாம் எதுவும் போட தேவையில்லை. நம்ம தேங்காவை மட்டும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நமக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கலாம். நெய் கூடவே முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் லைட்டாக கலர் மாறி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சத்து மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது லைட்டாக நமக்கு ஹீட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் நமக்கு இருந்தால் போதும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கை வச்சு பாருங்கள். லைட்டாக ஹீட் ஆனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக ஹீட் ஆனாலே நமக்கு போதும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஹீட்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம். இதை கலந்து விட்டு இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக நமக்கு இருக்கட்டும். நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம சத்து மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வெல்லத்தை நம்ம லைட்டாக கரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம மாவு கூட சேர்த்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வச்சாச்சு. வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். ஏன்னா இதில் கொஞ்சம் மண் தூசி ஏதாச்சும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது சேர்த்து பிடிக்கிறதுனால நமக்கு லட்டு சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை இப்போ எல்லாமே நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நமக்கு கதன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. லைட்டாக சூடும் குறைஞ்சி கதன்னு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கலாம். லைட்டாக கையில் அரிசி மாவு தொட்டுக்கோங்க. நீங்கள் நெய் தொட்டும் பிடிக்கலாம். அப்படி நெய் தொட விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி மாவும் தொட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். இது நல்லா நம்ம வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெல்லத்தை கம்மி பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சத்து மாவில் பால்வாடி சத்து மாவுன்றதுனால நமக்கு அதிலே வெல்லமும் இருக்கும். நம்ம அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சுக்கிட்டாலே போதும். இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ரொம்ப ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா
சத்து மாவு லட்டு சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.